ரம்யா, என் பேரெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? என்ன ரம்யா, நீ எங்க வீட்டு பொண்ணு, அதை எப்படி உன்னை மறக்க முடியும்? எங்க அக்கா உங்க பொண்டாட்டி, அவளையே நீங்க மறந்துட்டு கண்டவ கூட சுத்திட்டு இருக்கீங்க. என்ன மட்டும் என் ஞாபகத்துல வச்சிட்டு இருக்கீங்க? மறந்துருங்க. உங்களை பார்க்க பார்க்க எனக்கு கோபம் வருது. ரம்யா, அக்கா மேல உள்ள பாசம் உன்னை பேச வைக்குது. நான் இப்போ உன் கூட சண்டை போட வரல. அப்புறம் ரம்யா, ஆரம்பத்துல நீ என் தம்பியை கட்டிக்குவேன்னு நான் மனசார ஆசைப்பட்டேன். அது நடக்கல. நீ போற இடமாவது நல்ல இடமா இருக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதுவும் நடக்கல. ஆனா இப்ப நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? இல்ல, நீ சீனிவாசனோட மகனை கட்டிக்க போறியாமே. அதுக்கு என்ன இப்போ? நம்ம குடும்பத்துக்கே அந்த சீனிவாசன் எதிரி. அந்த சீனிவாசன் கூட சேர்ந்துக்கிட்டு உங்க அக்கா ஏதோ சதி பண்றான். அதுல உன் வாழ்க்கை பாழாக கூடாது. அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ரம்யா. எங்க அக்கா வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இப்ப வாழ்க்கையை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? அக்கா வாழ்க்கை எப்படியாவது நாசமா போகணும், தங்கச்சி வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும்ல? நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. நீங்க ஒண்ணு எங்க மாமா குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டாம். தினேஷ் ஜெயில இருந்தப்ப அவனை ரிலீஸ் பண்ணது ஸ்ரீனிவாசன் தான். இப்ப மாமாவை, அதாவது உங்க அப்பாவை மறுபடியும் அந்த சேம்பருக்கு பிரசிடென்டா கொண்டு வந்தரும் ஸ்ரீனிவாசன் தான். அவரு மாமாக்கு மரியாதை தான் தேடி கொடுத்திருக்காரு. ஏன் மனுஷங்க மனசு மாறக்கூடாதா? ஃபார் எ வெரி கைண்ட் இன்ஃபர்மேஷன், நான் கல்யாணம் பண்ணிக்க போறது ஸ்ரீனிவாசன் இல்ல, ஸ்ரீனிவாசன் பையனை தான். உங்களை பார்க்கும்போது அவங்க எவ்வளவோ மேல். என்னங்க, இவகிட்ட பேசுறதே வேஸ்ட். வாங்க போலாம். எல்லாரும் நம்மளே பாத்துட்டு இருக்காங்க. யார பத்தி வேஸ்ட்ங்கற? எங்க அக்கா வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணவே நீ. இப்ப என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? உனக்கு நான் அசிங்கமாவே இருக்காதா? இன்னொருத்தி புருஷனோட இப்படி ஜாலியா கை கோத்துட்டு பொது இடமா நடமாட்டிட்டு இருக்க? வெக்கமா இல்ல உனக்கு? ரம்யா, என்ன இந்த குரலோஸ்தி பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீங்க மட்டும் எனக்கு புருஷனா இருந்தீங்கன்னா நீங்க பண்ண காரியத்துக்கு நான் ஒண்ணு எங்க அக்கா மாதிரி சும்மா இருந்திருக்க மாட்டேன். நான் விதவியானாலும் பரவாயில்ல, உங்களை வெட்டி போட்டிருப்பேன். என்னங்க என்னங்க, போலாம் வாங்க. போலாம். வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க் எதுவா இருந்தாலும் தைரியமா கேளுங்க. ஏன்னா நான் தான் செஞ்சு கொடுக்கணும். வேலைக்காரி லீவு, ஒய்ஃப் கோயிலுக்கு போயிட்டா, பையன் ஆபீஸ்க்கு போயிட்டான். எதுவா இருந்தாலும் தைரியமா கேளுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். சம்பந்தியமா சம்பந்தியமான பேசிட்டு தானே இருக்கோம். சம்பந்தி ஆன அப்புறம் தானே எல்லாமே. என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஆர்கே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு இல்லையா? அவரு பரிபூர்ணமா சம்மதிச்சிட்டாரு. இருந்தாலும் எனக்கு ஒரு டென்ஷன். எதுக்கு டென்ஷன்? ஆர்கே ரம்யாவும் பேசிட்டாங்க இல்ல? பேசிட்டாங்க. அப்புறம் என்ன, எல்லா ப்ராப்ளமும் சால்வ்டு. மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவர் பொண்ணுங்க கல்யாணத்துல கூட இவ்வளவு சந்தோஷமா இருந்தது இல்ல. அது போதும் எனக்கு. என் மகன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி முடிச்சிருவேன். இத பாருங்க, என் தங்கச்சின்றதுக்காக நான் சொல்லல. ஆனா அவ ஒரு முசடு. அந்த வேதாள எப்ப மனசு மாறும், எப்ப முருங்க மரம் ஏறும்னு யாருமே சொல்ல முடியாது. அதோட முசுடு என் மாமனார். இவங்க ரெண்டு பேரும் எப்ப எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. அதனால கல்யாண வேலை கொஞ்சம் நீங்க சீக்கிரமா ஆரம்பிக்கிறீங்களா? யூ டோன்ட் வரி அபிராமி. பர்மிஷன் வாங்கிட்டீங்கல்ல, மத்தது எல்லாமே என் பொறுப்பு தான். பத்திரிக்கை அடிக்கிறதுல இருந்து பந்தல் போடுற வரைக்கும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பொண்ணு என்ன நகை நட்டு போட்டுக்கணும், என்ன புடவை கட்டிக்கணும், அதை மட்டும் நீங்க பாத்துக்கங்க. இந்த நிமிஷத்துல இருந்து கல்யாண ஏற்பாடு ஆரம்பிச்சதா வச்சுக்கங்க. ரொம்ப சந்தோஷம்.
ரொம்ப ஸ்மூத்தா நம்ம போட்ட பிளான்லாம் போயிட்டு இருக்கு. அதான் ஒரு யோசனையா இருக்கு. நமக்கு நேரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். டோன்ட் வரி. ஆம். உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. ஏன் இப்படி சொல்றீங்க? உங்க பக்கத்து வேலை நடந்துட்டு இருக்கு. ஆனா மூர்த்திய மட்டும் என் கண்ணுல காட்டவே இல்லையே. கல்யாணம் முடிஞ்சதும் உடனே மூர்த்தி அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். நான் ஒரு ஜென்டில்மேன். சொன்ன சொல்ல காப்பாத்துவேன். ஐயோ, உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, என்னோட ஆவல் அவ்வளவுதான். கூடிய சீக்கிரமே உங்க ஆவலை பூர்த்தி பண்றேன். நானும் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும் இல்லையா? அதனாலதான் நீங்க எதை சொன்னாலும் உங்க மாமனார் தலையாட்ட போறாரு. ம். ஒரு வழியா ரம்யா கௌதம கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா. வெரி குட். பையன் நல்ல பையன்தான். நல்ல முடிவு எடுத்திருக்க ரம்யா. அட்வான்ஸ் கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். இனிமே ஏன் தொந்தரவு உங்களுக்கு இருக்காதுல்ல? சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. சில விஷயங்கள் சிலருக்கு பிடிக்காது. அதுக்கு காரணம்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு மேல விதின்னு ஒன்று இருக்கு. எப்படியோப்பா, இவ கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதுல மாமாக்கு ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு வேகமா இருக்காரு. ரம்யா மேல அவருக்கு ஒரு தனி பாசம் இருக்கு. நீங்க நினைக்காத அளவுக்கு இந்த கல்யாணத்தை அவர் எப்படி நடத்துறாரு பாருங்க. இப்படி சொல்லி நீ ஒதுங்கிடாதப்பா. எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீதான். இவ கழுத்துல தாலி ஏறி அவ எந்த பிரச்சனையும் இல்லாம புருஷன் வீட்டுக்கு போற வரைக்கும் எல்லா வேலையும் நீதான் பாத்துக்கணும். சுருக்கமா சொன்னா ரம்யாவோட கல்யாணத்தை இந்த அன்னிக்காக நீதான் முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும். என்ன நீ, நான் முன்னாடி நின்று நடத்தாம வேற யார் நடத்த போறா? நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஒரு வார்த்தை போதும்பா. உங்க அண்ணனும் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு. தனியா எப்படி கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும்பா. எங்களுக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்காங்க? ரொம்ப நன்றி கார்த்திக். அனி, என்ன இது? முதல்ல கையை இருக்குங்க. இன்னும் நீங்க என்ன வேத்தாளதான் நினைக்கிறீங்கல்ல? என் வார்த்தை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இது என் தங்கச்சி வாழ்க்கை. அவ நல்லபடியா இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போகணும். என்ன மாதிரி அவ வாழ்க்கை சீரழிஞ்சு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது நீ. நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்பா. வா. உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா தெரியல. கையெடுத்து கும்பிட்டு டோட்டலா ஆளையே கவுத்துட்ட. சும்மா இருக்கிற கை ரெண்டுத்தையும் சேர்த்து காட்டுறதுல நமக்கு என்ன பிரஸ்டீஜா குறையும்? இல்லதான் எல்லாரும் தனித்தனியா கார்த்திக் கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் மனசு மாத்தினாலும் மாத்துவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பொறுப்பை அவன் தலையில வச்சுட்டு அவனை அசைய விடக்கூடாது. அப்பதான் அவன் நம்ம கைப்பிடிக்குள்ளே இருப்பான். அண்ணியே என்கிட்ட கேட்டாங்கன்னா அவன் உள்ளுக்குள்ள பெருமைப்பட்டுப்பான். முட்டாள். மதன் இருக்காரா? இருக்காரு மேடம். நீங்க? சுரேஷ், இந்த ஃபைல் ஃபுல்லா பாத்தீங்களா? அம்மா, அம்மா,
சாரதா அம்மா வாங்கம்மா, உள்ள வாங்கம்மா. சார் சார், என்ன நாராயணா, ஏவோட பதட்டமா வர? அம்மா வந்திருக்காங்க சார். அம்மா வந்திருக்காங்க ஆபீஸ்க்கா? ஆமா. வாங்க அத்தை. மதன், நான் உன்னதான் பார்க்க வந்தேன். வாங்கம்மா, உள்ள போய் பேசலாம். உட்காருங்கம்மா. என்னம்மா திடீர்னு ஃபோன் கூட பண்ணாம நேரா ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க? நேர்ல பார்த்து பேசலன்னு தான் வந்தேன். சொல்லுங்கம்மா, வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அப்பா ஏதாவது திட்டினாரா? வீட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? நீ பாட்டுக்கு வந்துட்ட. நீ உன் வேலையை பாக்குற, உன் வீட்டை பாக்குற. அங்க அங்க உங்க அப்பாவுக்கு எதிரியே இருந்தவங்க எல்லாம் நெருங்கிட்டாங்க. சீனிவாசன் விஷயம் தானம்மா, கேள்விப்பட்டேன். சீனிவாசனோட மகனுக்கும் ரம்யாவுக்கும் கல்யாண வேலை ஜரூரா நடக்குது. நாராயணன், பில்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? பாக்குறேன் பாக்குறேன். உங்க அப்பாவை எப்படியோ சம்மதிக்க வச்ச அந்த அபிராமி இப்போ உன் தம்பியையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டா. கல்யாண வேலையெல்லாம் கார்த்திக் தான் பாக்குறான். சீனிவாசன் நம்ம வீட்டுக்கு வந்ததே பிடிக்கல. இதுல நம்ம வீட்டுல பொண்ணு எடுத்து தன் மகனுக்கு கட்ட போறா. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த சீனிவாசன் நம்ம வீட்டுக்குள்ள வந்தா நம்ம குடும்பம் தேராதுப்பா. அவன் எந்த நோக்கத்தோட வந்திருக்கிறான்னு எனக்கு தெரியல. உங்க அப்பா கிட்ட யாராலையும் பேச முடியாது. என் தம்பி வந்து வேற மாதிரி பேசி பார்த்துட்டா. எதுவும் நடக்கல. அம்மா, சாதாரண நாள்லயே அப்பா என்கிட்ட பேசுறப்போ நான் அவர்கிட்ட அதிகமா பேச மாட்டேன். இப்போ இந்த மாதிரி நிலைமையில எப்படிமா? நீ உங்க அப்பா கிட்ட பேச வேண்டாம், உன் தம்பி கிட்ட பேசு. அவனுக்கு புரியவே. இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன மதன், உனக்கு புண்ணியமா இருக்கும். என்னம்மா நீ? நான் கார்த்திக் கிட்ட கண்டிப்பா பேசுறேன், நீ கவலைப்படாதம்மா. தைரியமா போமா. நான் கிளம்புறேன் மதன், நீ போ. சரிம்மா. சாந்தி, மாமா, அத்தைக்கு நான் என்ன மாமா துரோகம் பண்ண? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போறாங்க. நான் அவ்வளவு பெரிய பாவியா? சாந்தி, அப்படிலாம் இல்ல சாந்தி.
அம்மாவுக்கே ஏதோ கஷ்டம். அவங்க தன்னோட குறைய சொல்லறதுக்கு தான் வந்தாங்க. அதான் என்கிட்ட மட்டும் பேசினாங்க. மத்தபடி வேற எதுவும் இல்ல சாந்தி. என்ன பார்த்து எப்படிமா இருக்கேன்னு கேட்க என்ன மாமா பஞ்சம். இன்னும் என் மேல உள்ள கோவம் அவங்களுக்கு தெரியல. என் மேல உள்ள கோவம் போகணும்னா இன்னும் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. சாந்தி ப்ளீஸ் வருத்தப்படாத. வருத்தப்படாம எப்படி சார் இருக்க முடியும்? உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் இவங்க நினைக்கிறாங்க. இவங்கள போய் அம்மா புரிஞ்சுக்கலையே. புரிஞ்சுக்குவாங்க நாராயணா. கூடிய சீக்கிரமே அம்மா சாந்தியை ஏத்துக்குவாங்க. நாராயணா, அம்மா சாந்தி கிட்ட நேரடியா பேசலையே தவிர அவங்க உள் மனசுக்குள்ள அன்பு பாசம் நிறையவே இருக்கு. கோவம் அந்த பாசத்தை மறைச்சிருச்சு. அவங்க மனசுக்குள்ள இன்னும் அந்த நெருடல் இருந்துகிட்டே இருக்கு. நாராயணா, அபிராமியே புரிஞ்சுக்கிட்டவங்க சாந்தியை புரிஞ்சுக்க மாட்டாங்களா என்ன? புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கக்கூடிய காலம் வரும். ஆமா, நீ கவலைப்படாம இருமா சாந்தி. மாமா, இந்த ஃபைல் தான். கார்த்திக், ஏய் கார்த்திக், கார்த்திக் நில்லு. கார்த்திக், உன்னதாண்டா. என்னடா பார்த்துட்டு பேசாம போற? உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு இருக்கு? கார்த்திக், கல்யாண வேலையெல்லாம் எப்படிடா நடக்குது? என்னடா ஒரே அலைச்சலா? கல்யாணமே உன் தலைமையில தான் நடக்க போகுதா? பார்த்தல, அத்தனை பொறுப்பையும் நான் தான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நடத்தினா என்ன தப்புங்கிற? இங்க பார், ரம்யா என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா அது நடக்கல. ஆனா அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட கடமை. இது எல்லாத்தையும் தாண்டி அப்பா என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் செய்வேன். ஒன்ன மாதிரி இல்ல. நான் தெரியாம தான் கேக்குறேன். ரம்யாக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்காம வேற யார் கல்யாணம் பண்ணி வைப்பா?